सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஏட்டிக்கு போட்டியாவே நடக்கிறாளே. நான் விரதமா இருக்கும் போது வடபாயாசம் வச்சு சாப்பிடுறான். நான் ஏகாங்கியா இருக்கிற போது இல்லாத பர்சனாலிட்டிலாம் பண்ணி என் மனசை பஞ்சர் ஆக்குறானே. மனசு மயங்குது, விரதம் விரட்டுது. சகாதேவா, என் முகத்தை கொன்னுடு அல்லது விரதத்தை விரட்டிடு. விரதத்தை விரட்டாதே, மன்மதனை கொன்னுடு. மன்மதனை கொன்னுடு, மன்மதனை கொன்னுடு. விரதத்தை விரட்டாதே. பாலும் பழம் இருக்க பக்கத்தில நான் இருக்க பட்டினி கிடக்கலாமா? ராசா பாருங்க என்ன கொஞ்சம் லேசா. பாலும் பழம் இருக்க பக்கத்தில நான் இருக்க பட்டினி கிடக்கலாமா? ராசா பாருங்க என்ன கொஞ்சம் லேசா. முடியாது. இனி இந்த வீட்டுல நான் இருந்தேன் என் விரதம் கட்டியா போகும். எங்கேயாவது ஓடிட வேண்டியதான். எங்கேயாவது அத்தா அத்தா. முதல் தாம்பூல
சுகமா இருக்கீங்களா? எதுக்காக கூப்பிட்டேன்? விஷயத்த சொல்லு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. நறுக்குன்னு பேசுறீங்க. ஏன் தாயி, அங்க அழகர் கோயில்ல பரதேசி சாமி கிட்ட சொல்லி அந்த மனுஷன் நாகலிங்க ஆளுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துனதுக்கா இப்படி பேசுறீங்க? என்ன நாகலிங்க ஆளுகிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்துன? வேற ஆளு காப்பாத்துனாங்க. அங்கனே நான் தான் ஒத்தாச பண்ணு, இப்ப இங்கனே நான் தான் உதவ போறேன். நீ 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 என்ன சொல்ற? அந்த நாயனக்காரவங்க இருக்காங்களே, அவங்க உங்க மேல எம்பூட்டு ஆசை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்றீங்களாமே. ஏன்? ஐயோ, நான் அவருக்கு துரோகம் செய்யறேனா? அவரை தானே நான் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் நாயனக்காரவங்க தன்னால மனசுக்கு இறங்கி போய் என்னோட மலையாவுக்கு வரேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அவங்களை எப்படியாச்சும் மலையாவுக்கு வராம தடுத்து நிறுத்திப்பிடு. நான் மலையாவில இருந்து திரும்பி வரும்போது நீயும் நாயனக்காரவங்களும் புருஷன் பஞ்சாதியா இருக்கணும். என்ன பெத்த தாயை விட கருணை காட்டுறீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. ஏண்டாப்பா சண்முக சுந்தரம், எல்லாம் கச்சேரி வாசிக்கிறது இல்லையா? நாடகோட்டையே கஜின்னு உட்காந்துருக்க, யாரும் அழைக்கிறது இல்ல? சொல்ல மறந்துட்டேன். சண்முக சுந்தரம், மோகனாவுக்கும் மைனர் வாழ்க்கும் கல்யாணம் நடக்க போறது. உன்னதான் கச்சேரி, நீ தான் வாசிக்கிற. தம்பி, என்ன ரேட் வாங்குறப்போ? சதஸ்லயே அதெல்லாம் பேசிட்டு பிச்சு விடுவேன் ஜாக்கிரதை. கொழுப்பா? ஆமா, பல்லெல்லாம் கழட்டி விடுவேன் ஜாக்கிரதை. இந்த விளையாட்டெல்லாம் வேற எவன்கிட்டயாவது வச்சுக்க. யார் விளையாடுற? மேல போட்டிருக்கிற அங்க வஸ்திரம் கீழே விழுறது கூட தெரியாம போயிட்டு யார மிரட்டுறீங்க? என் கூட பேசுறதுக்கு கூட உனக்கு யோகிதை இருக்கா? உன்னை பார்த்தால எனக்கு பத்திக்கிட்டு வருது. எங்க பயந்துகிட்டு ஓடுறீங்க? ஆமா, பெரிய மகாராணி உங்களுக்கு பயந்துகிட்டு ஓடுறாங்க. பின்ன எதுக்காக திருட மாதிரி மலையாவுக்கு ஓடுறீங்களா? அது ஏன் இஷ்டம், நான் எங்க வேணாலும் போவேன். அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு உரிமை இருக்கு, கேட்கறேன். யாரு உனக்கு இந்த உரிமை கொடுத்தா? முதலா நீ சும்மாருமா. ரோஷன் கட்டு போய் எங்கேயோ ஓடுறாரு, பெரிய தைரியசாலி மாதிரி என்ன மிரட்டி பாக்குறாரு. ஏய், நான் ரோஷன் எல்லாரும் இருக்காங்களே பாக்குறேன், இல்லாட்டி கொரோனை நெரிச்சு கொண்டு போடுவேன். தைரியம் இருந்தா என்கிட்ட போட்ட சபதப்படி தில்லானா வாச்சிட்டுல எங்கேயாவது ஓடணும். வாசிக்காம போனா என்னடி செய்வேன்? தோத்து போய் தான் ஓடுறீங்கன்னு இப்பவே எல்லாரும் முன்னாடி சொல்லிட போறேன். சரி, நான் எங்கேயும் போறேன். இன்னையிலிருந்து 15வது நாள் திருவாலூர் தியாகராஜ சுவாமி சன்னிதானத்துல தில்லானா வாச்சு முட்டிய நான் உடைக்கிறேன். என் பேரை மாத்திக்கப்படு. அப்படியா? அப்படித்தான். பார்க்கலாமா? நிச்சயமா. சரி, பார்க்கலாம். சரி, பாரு. ஏய், பாரு நீ. வாப்பா சண்முகம், உட்கார். பரவாயில்ல. எப்போ வந்த? இப்பதான். நானு ஒரு போட்டியில கலந்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். அதுல எனக்கே வெற்றி கிடைக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணு. உலகமே நாதஸ்வர சக்கரவர்த்தின்னு உன்னை பாராட்டும் போது உன் திறமையில ஏன்பா உனக்கே சந்தேகம் வந்துடுச்சு? இந்த வித்தையை உங்ககிட்ட நல்லா கத்துக்கிட்டதுனால தானே எனக்கு இவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சது. அது சரி தம்பி, யாரோட போட்டி போட போற? இந்த ஊர்ல மோகனான்னு ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவளுக்கும் எனக்கு தானுங்க போட்டி. ஓஹோ, கலை உலகத்துக்கு போட்டி தேவைதான். ஆனா அது பொறாமையா மாறிடாம பாக்க. மோகனா, வணக்கம். யாரு? மயிலரையாவா? வாங்க வாங்க. என்னங்க இது, நீங்க சொல்லாம திடீர்னு புறத்து வந்துட்டீங்களே. ஐயா, கண்ணுக்கும் மனசுக்கும் பிடித்தமான கணவனோட வாழணும்னு நினைக்கிற பெண் குலத்தை ஏன் காசுக்கு அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? பணத்தினுடைய ஆணவத்தினால மனித குணத்தையே இழந்து ஏன் உங்க மனைவிக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கீங்க? என் வாழ்வை கெடுக்காதீங்க. அம்மா, அவர் கொடுத்த வைர அடியை முதல்ல அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு. ஐயா. மோகனா, நீ நினைக்கிற சிங்கப்புரம் மைனர் நேத்தே செத்துட்டான்னு நினைச்சுக்கா. மரகதத்தினுடைய கணவனா கடைசி வரையிலும் வாழணுங்கிற மனித இதயத்தோட மனம் திருந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேம்மா. நான் தவறான எண்ணத்துல ஏற்கனவே உனக்கு கொடுத்த அந்த வைராட்டிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உன் தமையை விட்டு சீதன் நினைச்சு உங்ககிட்டயே வச்சு. ஐயா, என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் ஒரு பெரிய எதிரியா இருப்பீங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரம் திருந்தி இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு நான் கனவுலையும் நினைக்கல. நல்லூர் விட்டாரா? வாங்க வாங்க. என்னையா வைத்தி சரிக்குமா? நீங்க எல்லாம் இருக்கச்சே எனக்கு என்ன குறைச்சல்? இந்தாங்க. என்ன இது? விட்டாரா எலுமிச்சை பழம் பார்த்தது இல்லையா? நேக்கு பிடிச்சவா யார பார்த்தாலும் உடனே எலுமிச்சை பழம் வச்சிடுறது கையில. வைத்தி, எனக்கு ஒரு பெரிய ஆசை. அந்த மோகனாவை நான் எப்படி சந்திக்கணும்? அதுக்கு நீதாயா ஏற்பாடு பண்ணணும். அந்த எலுமிச்சை பழத்தை எப்படி கூட ஏன் பிரயோஜனம் இல்ல. டூ லேட். காரியம் மிஞ்சுடுத்து. மோகனா உமக்கு கண்டிப்பா கிடைக்கவே மாட்டான். ஏயா? சண்முக சுந்தரம் வாசிக்கிற தில்லானாவுக்கு மோகனா ஆட போறான். இந்த பங்கன் குறிப்பிட்டபடி கோயில நடந்துடுத்துன்னா மோகனா அவரை தான் கட்டிக்குவா. வேற ஒரு பயனுக்கும் கிடைக்க மாட்டான், இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். கூடவே கூடாது. சண்முக சுந்தரம் வாசிக்கிறதுக்கு மோகனா ஆடக்கூடாது. நீராட போறீரா? எவ்வளவு பணம் செலவானாலும் சரி. நாட்டியங்கத்துக்கு தான் போறீரா? வைத்தி, எப்படியாவது இந்த போட்டி நடக்காம நீதான் தடுத்து நிறுத்தணும். இந்த இத முன்படமா வச்சுக்கோ. சுண்டைக்கா இத்திருண்ட போய் முன்பணமா வச்சுக்காம மொத்த பணமா வச்சுக்குவான். காரியத்தை முடி. இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். இன்று ஒரு பொன்னாள். நாதஸ்வர சக்கரவர்த்தி சண்முக சுந்தரம் தில்லானா வாசிக்க
நாட்டிய கலையரசி மோகனா அதற்கு தகுந்தாற் போல் ஆட வேண்டும். இதுவே போட்டியின் சாராம்சம். இதிலே யார் வெற்றி பெற்றார்கள் என்று தீர்ப்பு கூறும் பெரும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எல்லோரும் துணை இருக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொண்டு போட்டியை துவக்கி வைக்கிறேன். பெரியவர்களே, எனக்கு எனக்கு கூட்டத்துல பேசி பழக்கம் கிடையாது. இருந்தாலும் என் மனசுல உள்ளதை நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமா ஒப்பான சொல்றேன், நாட்டிய உலகத்திலேயே மோகனா ஒரு பெரிய மேதைங்கிறத என்னுடைய மனமாற நான் ஒத்துக்கிறேன். சத்தியம். இசை உலக கலைஞர்களின் சார்பா நம்ம மோகனாவுக்கு இன்னையிலிருந்து தில்லானா மோகனாம்பாள்ங்கிற பட்டத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மிக பொருத்தமான பட்டம். தில்லானா மோகனாம்பாள், தில்லானா மோகனாம்பாள். தம்பி, நான் தான் பொழைச்சுக்கிட்டேனடா. ஏன் என்ன அழுகுற? எப்படியோ உங்களையும் காப்பாத்தி கடவுள் எங்களையும் வாழ வச்சாரு, அது போதும். அண்ணே, இவங்களெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அண்ணே. இது ஆஸ்பத்திரியாவே நினைக்கிறது இல்ல, ஒரே அரட்ட கட்சி. அதுலயும் நம்ம முத்ரா கண்ண இருக்காங்கல்ல, அப்பப்பா. அண்ணே வாங்க வாங்க, உட்காருங்க. உடம்பு எப்படி இருக்கு? நல்லா தனி இடம் கொடுத்து சும்மா இருங்கன்னா இருக்க மாட்டீங்களா? ராத்திரி ஒரே புலம்பலாம. எங்க போறீங்க? என்ன குடிச்சீங்க? அப்படி ஒண்ணும் குடிக்கல தம்பி, தூக்கம் வரல. அப்படியே நாளைக்கு வெளியே வச்சோம், ஒரே பனியாச்சா. அதுல வயரும் சரியில்லை. ஒரு கடை பக்கம் போய் ஒரு சிங்கர் பீர் கொடுறான்னு படுபாவி பையன் அவன் எதையோ உடைச்சு ஊத்துனான். பித்த உடம்பாச்சா தாங்கல, தூக்கிடுச்சு. பித்தாவையர் சாமியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. சண்முகா, இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சாமி. உன் விஷயமா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொல்லிட்டார். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. இன்னொரு விஷயம், என்னங்க சாமி? திருவாரூர்ல நீ தில்லானா வாசிச்சு மோகனாம்பா ஆடினாலாமே, அதே மாதிரி எங்க சபாவிலையும் நீ வாசிச்சு அந்த பொண்ணு ஆடணும்னு எல்லாரும் பிரியப்படுறா. என்னமோ சாமி, மோகனா இங்க வந்து ஆடணும்னா அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு செய்யணும். அத பத்தி நீ கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்ணி விடுறேன். பட்டுமா? நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா கண்பட்டதால் உங்கள் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன். புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண் பட்ட பாட்டை யார் அறிவார்? மகாராஜா சமஸ்தானத்துக்கு நமஸ்காரம். யார் மேனி? என்ன அப்படி கேட்டாள்? நான் தான் 6 நாள் வைத்தியன்னு பேரு. அவ்விடத்த கிளப்ல, ரேஸ் கோர்ஸ்ல எல்லா இடத்துலயும் பாத்திருக்கேன். ஆனா பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. I had no opportunity to talk to Highness. வாட்ஸ் மேட்டர்? என்ன வேணும்? ஆஹா, அது சொல்றடா. இந்த மோகனா எல்லாம் மேடையில ஆடலாமா? நம்ம சமஸ்தானத்துல என்ன ஆடலாம்? இந்த பாருங்க, நீங்க எல்லாம் கூட்டத்துல பாக்கலாமா? தனியா பாத்து ரசிச்சு அது தனிதானே. இதுங்களெல்லாம் நான் தான் தயார் பண்ணிருக்கேன். சொல்லுங்க, சமஸ்தானத்துல வந்து ஆட சொல்றேன் பர்மனண்டா. பாருங்க, அவ்விடத்துல தலையசிச்சா போதும், குறிப்போலே கொண்டு வந்துருவேன் வைத்தி. எஸ் யுவர் ஹைனஸ். ஆத்துக்கு நாளைக்கு நான் அழைச்சிட்டு வர சொல்றேன். நல்ல இடமா பார்த்து பிடிச்சு வச்சிருக்கேன். கிட்டாவ இருந்தா ஆஹா, பெரிய கலைஞர். அவர் சின்ன குழந்தையா அவர் இருக்கும் போதே எனக்கு நல்லா தெரியுமே. இன்னொருத்தர் குழப்ப கெடுக்கவே மாட்டாரு. நண்டு கம்பீட் வச்சுக்கிட்டா போயிடுறேன். இந்த போயிடு கூப்பிடா, கஷ்டம் போங்க. இது பாருங்க, காலங்காத்தால் ஆத்துக்கு வருவேன், விட்டுட்டு போயிடாதீங்க, சேர்ந்தே போவோம். நான் சிரிக்கிறேன். பெரிய தலப்பாவா கிடைச்சிருக்கான். மகாராஜா சமூகத்துல எப்படி எப்படி நினைக்கிறாரோ அப்படி எப்படி செய்து விடுறேன். நாதஸ்வர செட்டையும் நாட்டிய செட்டையும் பர்மனண்டா மதன் பூர்ணியா இருக்க முடியா பண்ணி விடுறேன். வெரி குட். முதல்ல அந்த 2 பார்ட்டியையும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போட்டு புக் பண்ணிடும். பிறகு அவங்க நடந்துக்கிறத பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம். அதெல்லாம் பக்குவமா நடந்துக்குவா, அவளுக்கு சொல்லி தரணுமா? ஆனா செட்டு 2ம் பெருசு, ரேட்டு கொஞ்சம் கூட கேப்பா. தருவே மகாராஜா, இவ்வளவு பெரிய கை அரண்ட இருக்கு, முறம் மாதிரி அள்ளி அள்ளி கொடுப்பேன். பெருமைக்கு சொல்லிக்கல, மோகனாவனுக்கு 6 வயசுலயே தெரியும். அவங்க அம்மா வடிவாம்பாள 3 வயசுலயே தெரியும். இவ என்ன ஆடுறா மோகனா? அந்த காலத்துல அவங்க அம்மா ஆடாத ஆட்டமா? தில்லான ஆடி திருவியாறுல பாதி பேரை செவிடாக்கிட்டா. அந்த மீதி யார் இந்த குழந்தை? அறையும் குறையுமா? மகாராணி ஆஃப் மதன்பூர் ஆஷலதா தேவி. ஆஹா,
பேசா தெரியுமே, நீங்க சொல்லணுமா? உங்க 2 பேர் சரித்திரம் தான் எனக்கு நன்னா தெரியுமே. அதான் பேப்பர்ல கொட்ட கொட்ட எழுத்துல போட்டானே. ஃபாரின் போயிருக்கிறச்சே. அவன் எங்க போனா? அவன் அங்கே தானே இருந்தா. நீங்க போனப்போ அவளை ஐயோ ஐயோ எனக்கு எல்லாம் தெரியும். விரசமா இருக்கோ? Don't shout. பேசலை. What's he blabbering? Who's he? மிஸ்டர் வைத்தி ஒரு விண்ணப்பம். நாட்டிய கோஷ்டி மாத்திரம் புக் பண்ணா பார்த்தாதா? இந்த நாதஸ்வர கோஷ்டி வேற வேணுமா? நாசம். What's the meaning of நாசம்? ஐயோ, நாசம் இல்ல மகாராணி, நாதஸ்வரம். அது ஒரு அற்புதமான வாத்தியம். அந்த வாத்தியத்துல ஒரு பல்லவி வாசிச்சா பாவி. What's பாவி? நான் தான் பாவி. உங்க ரெண்டா சொல்றேன் பாருங்க. மன்னிக்கணும், பாவி இல்ல மகாராணி, பல்லவி. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். புறப்படு மேன். என்ன சண்முக சுந்தரம், ஒரு சமஸ்தானத்துக்கே ஆஸ்தான வித்வானுங்கிற பதவி உன்னை தேடிட்டு வருது. கை நிறைய பணம் வேற கிடைக்க போறது. இதையா மறுக்கிறேன்? ஐயா, எந்த பைத்தியக்காரனாவது உன் பேச்சை கேட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைப்பாங்க? அண்ணே, 4 கச்சேரி வாசிச்சாலும் உள்ளூர்ல நிம்மதியா இருந்தா போதும். இந்த ஆளவா நம்பி வெளியூருக்கு போகவே கூடாது. அப்போ மதன்பூருக்கு நீங்க வரமாட்டேன். சரி, மோகனாவுக்கு கிடைச்ச சான்ஸ் உனக்கு கிடைக்கலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன மோகனாவுக்கு கிடைச்ச சான்ஸ்? மோகனா மதன்பூருக்கு வர சம்மதிச்சுட்டா, நீ வர மாட்டேங்கிறியா? வர சம்மதிச்சுட்டானா? வைத்தி, மதன்பூருக்கு நான் வர்றேன். சண்முக சுந்தரா, உங்களுக்கு விஷயம் தெரியவா? உன்னை கத்தியால புத்தனானே நாகலிங்கம், அவருக்கு 7 வருஷம் கெடுங்காவல் உள்ள போட்டுட்டான். அவன் மட்டும் என்ன, எனக்கு எந்தெந்த பய கெடுதல் நினைக்கிறானோ அத்தனை பேருக்கும் கடவுள் இப்படித்தான் தண்டனை கொடுக்கும். சரி வரேன். ஏமா மோகி, நன்னா ஆடுற, நன்னாவும் இருக்க, அப்புறம் ஏன் வீண் அடிச்சுக்கிற? இத பாரு, உன் நண்டை இருக்கிற கலைக்கு காசும் பணமும் தேடிண்டு வர்றது ஏண்டிமா வேண்டான்ற. பணத்தினுடைய அருமை அவளுக்கு எங்கய்யா தெரிய போகுது? மோகே, மகாராஜா கிட்ட நான் என்ன சொல்ல? மோகனா ஆட வரமாட்டான்னு கண்டிச்சு சொல்லிடு. மதன்பூருக்கு வரப்போறது இல்லையா? முடியாது முடியாது முடியாது. ஆனானப்பட்ட சிக்கல் சண்முக சுந்தரமே மதன்பூர் வரேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கையை நீட்டி அட்வான்ஸ் வாங்கி விட்டார். நீங்க என்னடா ரொம்ப அழட்டிக்கிறேன். நீ சரியில்லாம சிரமப்படுவ. என்ன அவர் வரேன்னு சம்மதிச்சுட்டாரா? வைத்தி வாயில போய் வருமா? நம்ப மாட்டியே, பாரு கையெழுத்து போட்டிருக்கார் வித்வான். அம்மா அம்மா, நாமும் புறப்படலாமா? ஐயா, மகாராஜா இஷ்டப்படி நாங்க இப்பவே புறப்பட தயாரா இருக்கோம். என்ன மேன் வைத்தி, கலைஞர்களுக்கு மதன்பூர் மாளிகை எல்லாம் பிடிச்சிருக்கா? உமக்கு சௌரியங்களா எப்படி? ஐயோ, அது ஏன் கேக்குறேன்? வைத்தி, மோகனாவ வெறும் நாட்டியக்காரியா மட்டும் இருக்கணும் நான் இங்க கூட்டிட்டு வரல. அவ சம்மதிச்சா இந்த மதன்பூருக்கே மகாராணி ஆக்கலான் இருக்கிறேன். இது சம்பந்தமான ஏற்பாட்டை நீர்தான் செய்யணும். May I know the secret between you two? There is no secret. Just அச்சோ, மகாராஜா தடுமாறாங்க. மகாராணி நமஸ்காரம். ஃபாரின் டூர் போனதை பத்தி மகாராஜா பேசிட்டு இருந்தார். நீங்களும் மகாராணியும் இல்ல, மகாராஜாவும் நானும். நான் எங்க ஆத்துக்காரரும் ஆம்படியாலும் ஃபாரின் போயிருக்கே, பார்க்கல எல்லாம் உட்கார்ந்து. சரி சரி, shut up. I know you in the national fraud. வடிவு சுருக்கமா சொல்றேன். மோகனா மதன்பூருக்கு மகாராணி ஆயிட்டா, அப்புறம் மகாராஜாவுக்கு நீதான் மாமியார். பிறகு இந்த ஊருக்கே நான் தான் திவான். என்ன சொல்றேன்? கேட்கறதுக்கு ஆசையாதான் இருக்கு. ஆனா இந்த சிக்கலா இருக்க வரைக்கும் இந்த முடிவெல்லாம் நடக்குமா? நீ ஏன் கவலைப்படுற? நான் எதுக்கு இருக்கேன்? ஏதாவது சிக்கலை உண்டாக்கி சண்முகத்தை மதன்பூரை விட்டு துரத்திட மாட்டேன். ஏன்பா சண்முக சுந்தரம், அவ வாத்தியங்களை எடுத்துட்டு சட்டு புட்டு புறப்படுங்க. எங்க கூப்பிடுற? மகாராஜா உறங்க போறார், வந்து சுத்தி நின்று வாசிங்க. அதை கேட்டு ஆனந்தமா உறங்கட்டும். யோ, மெட்ராஸ்லயே சொன்னேன்ல, என்னுடைய தொழிலுக்கு எந்த விதமான மரியாதை குறைவும் ஏற்படக்கூடாதுன்னு. சண்முக சுந்தரம் வாசிக்க மறுத்தாள்னா மகாராஜா சார்பில மான நஷ்ட வழக்கு தொடருவேன். ஓ, தொடரு போ. அண்ணே, மோகனாம்பா யாரோ ஒரு பொண்ணு கூட அரமணிக்கு போறாங்கண்ணே. என்னடா நாம குழப்பத்துல இருக்கோம், அவையும் அரமணிக்கு போற? மோகனா, உன் வாழ்க்கையை நாசமாக்கணும் நான் நினைக்கல. நீ தலையசிச்சா போதும், இந்த மதன்பூருக்கு உன்னை மகாராணி ஆக்கலாம் நினைக்கிறேன். மன்னிக்கணும் மகாராஜா, எங்க கூட வந்திருக்கிற நாதசுர வித்வான் கிட்ட ஏற்கனவே என் மனசு பறி கொடுத்துட்டு, வாழ்ந்தா அவர் கூட தான் வாழணும், இல்லன்னா சாகணுங்கிற முடிவுல இருக்கு. போதும் பேச்சு. இந்த நிமிஷத்திலிருந்து அந்த சண்முக சுந்தரத்தை நீ மறந்துடு. ஒரு காலம் முடியாது. உங்க அதிகாரமும் மிரட்டலும் என்கிட்ட நடக்கவே நடக்காது. என்னால முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. கிட்ட வராதீங்க. போடா. விடுங்க. போடா. விடுங்க. விடுங்க. மகாராஜா, கிட்ட வராதீங்க. வந்தீங்க அப்புறம் இந்த மோகனாவை நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. Well done, மோகனா. Well done. I admire your courage. வாங்க மகாராணி, வாங்க. என்ன மகாராஜா கூட எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? இப்படி ஆடம்பரமா ராஜபோகத்தோட வாழணுங்கிறதுக்காக தான் மதன்பூர் வந்தீங்களா? ஐயோ கடவுளே, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடந்த சம்பவத்தை விவரமா சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன். எதையும் உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. நடந்ததை எல்லாம் நானே பார்த்துட்டு தான் இருந்தேன். உன் நாடகம் எல்லாம் புரிஞ்சு போச்சு. இனிமேல நீ என்னை ஏமாத்த முடியாது. யாரு நாடகம் ஆடுறா? எதுக்காக உங்களை ஏமாத்தணும்? பதட்டத்துல எதையும் தவறான முறையில முடிவு கட்டுறதுதான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பழக்கமா போயிடுச்சு. மிரட்டலையா?
பெரிய இடத்து தயவு கிடைச்சு போச்சுன்னு மிரட்டி பாக்குறியா? போதும், அறிவு கெட்டத்தனமா பேசாதீங்க. அறிவு கெட்டவன் நான் சொல்றேன். என்னையா சொல்றேன்? ஜாக்கிரதை, தொலைச்சு விடுவேன். என்ன அடிங்க, உங்க கையாலே கொண்டு போட்டுடுங்க. ஆனா சந்தேகப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. அப்புறம் இந்த உலகத்துல நான் வாழவே மாட்டேன். செத்து தொலை. நான் தான் சொல்றதே, போ, எங்கேயாவது போய் தொலை. என்னை விட்டு போ. சண்முகம், மகாராஜா, நீங்க பெரிய மேதை, ஊராளர் ராஜா, கலைஞர்களுக்கு நல்ல கௌரவம் கொடுப்பீங்கன்னு நம்பி உங்க சமஸ்தானத்துக்கு வந்தோம். ஆனா இவ்வளவு கேவலமா நீங்க எங்களை அவமானப்படுத்துவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை மகாராஜா. பணம் என்ன மகாராஜா? பெரிய பணம். மனுஷனுக்கு மான வேணும், மரியாதை வேணும். அது இல்ல நான் செத்து போயிடலாம் மகாராஜா. நான் வர்றேன். இல்ல, அவசரப்படாதே. நீ நினைக்கிற மாதிரி எந்த தவறும் நடந்துடல. மோகனா அழகுல நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு காசுக்கு அடிமையாகல, உங்ககிட்ட இருக்கிற கலைக்கு தன்னை அடிமையாக்கிக்கிட்டா. வாழ்ந்தா உன்னோடதான் வாழணும், இல்லையா சாகணுங்கிற முடிவில் இருக்கிறான். அண்ணே அண்ணே, பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு. ஆமா, நீங்க ஆத்திரப்பட்டு பேசுறதுனால மோகனா மனசுடைஞ்சு போய் தற்கொலை முயற்சிக்கு தயாராகிடுச்சு. புறப்படுங்க அண்ணே. அண்ணே புறப்படுங்க அண்ணே. மோகனா, மோகனா, கதவை தரமா? நான் என்ன தப்பு செய்திருந்தாலும் என்ன மன்னிச்சிடுமா? மோகனா, மோகனா, என்ன மனத்தனமான காரியம் செய்ய? கதாத்துறை முடியவே முடியாது. இனிமே நீங்க என்ன பிணமாதான் பார்க்கணும்னு முடிவு கட்டி ரொம்ப நேரமா. நடந்ததையெல்லாம் மகாராஜா என்கிட்ட சொல்லிட்டாங்க. என் நாதசுரத்து மேல ஆணையா சொல்றேன். இனிமே உன் மேல சந்தேகமே பட மாட்டேன். கதவுத்திரமா, என்ன மோசம் பண்ணிடாது. கதவுத்திர மோகனா, மோகனா, மோகனா. அடிக்கிட்டீங்க அரண்மனையா அச்சனமா இல்லாம என்னது சொந்தக்கிற மாதிரி? ஏண்டா நட்டு, என்ன கவாட்டா? ஏய், இவ்வளவுக்கும் காரணம் நீதாண்டா எலும்பு பண. உன்னை தாண்டா தமிழ் பார்த்துட்டேன். ஐயா, போலீஸ் வந்துருத்து. பாத்தா, வைத்திய மேல டச் பண்ண உடனே போலீஸ் வந்துருத்து. ஓஹோ, நீங்க தான் வைத்தியங்கிறதா? சாட்சாத் வைத்தியம் நானே தான். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும். என்னது? ஆமா, உங்க மேல பல மோசடி கேசுகள் தாக்கலானதன் காரணமா மேலிடத்துல இருந்து உங்களை உடனடியா கைது செய்துக்கிட்டு வரும்படி உத்தரவு வந்திருக்கு. புறப்படுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன். டூ லேட். சண்முகம், நடந்த தவற மறந்துடு. உங்க மனசெல்லாம் நோகும்படியா நான் நடந்துகிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நானே முன்னே நின்னு உங்க 2 பேருடைய கல்யாணத்தை செய்ய வைக்கிறேன். வா 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 வா. எங்க நீ மலையாள இருந்து வராம போயிடுறியோன்னு நினைச்சேன். அடியாத்தே, வராம இருப்பனா? இல்ல, முதல்ல எங்க 2 பேரையும் நீ ஆசீர்வாதம் பண்ணு. அடியாத்தே, எங்க போட்டு பெரியவங்களா இருக்காங்க. நீ அப்படி சொல்லக்கூடாது. ஆரம்பத்துல இருந்து நாங்க 2 பேரும் வாழணும்னு நினைச்சவளே நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும். ராசா, ராசாத்தி, மகராசனா, மகராசியா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்விய. என்ன இது பல்லெல்லாம் தங்கம்? அதை ஏன் கேக்குறீங்க? உங்களை மாதிரி ஒரு இடத்துல நாயன வாசி காமிச்சேன். ஒரு பையன் கல்ல எடுத்து அடிச்சு என் பல்ல கழட்டி விட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்படி. முசுந்தரம், முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. ஆமா, வாங்க வாங்க வாங்க. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும். அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது, அப்படியே விட்டு விட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கி விடாது, நமக்குள்ளே இருந்து
கொண்டு நன்மை தராது. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. வெள்ளி பணம் நாடி வாலாட்டம் போடும், கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் ஆடும். கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும், கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும். கடவுள் இருப்பதை கருதாமல் ஓடும். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. கலையின் பெயராலே காம வலை வீசும். காசு வரும் என்றால் மானம் விலை பேசும். நிலையில் நிற்காமல் கிளைதோறும் தாவும். நிலையில் நிற்காமல் கிளைதோறும் தாவும். நிம்மதி இல்லாமல் அலை போல மோதும். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும். அது பாசத்தில் தள்ளிவிடும். மனம் ஒரு குரங்கு. ஓவியங்கள் நடந்தது, அதில் ஒன்று என் மனதை கவர்ந்தது. சாக்லேட் பொன்தேகம், சுவாச காற்று என்னில் பட்டால் சூடாகும். சொர்க்கலோகம் என்னை அழைத்து சென்றாளே, காது வந்ததென்று கண்டு சொன்னாலே. வார்த்தைகளே இல்லாமலே கவிதைகள் உருவா
உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதிலென் விம்மல் தணியுமடி. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன. அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார்? என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி திருப்பாதம் சந்ததம் பணிந்தார்க்கு சர்வமும் கேமமே. இந்திராதி தேவர் வந்து எழிற்கவரி வீசி நிற்க நந்தியம் பெருமானும் நல்லாசி தந்தருள வந்திடும் கைலாசம் வரந்தரும் ஹரவி
गणपतिं भजे वातापि गणपतिं भजे वातापि गणपतिं भजे वातापि गणपतिं भजे वारणं संवरप्रदं वारणं संवरप्रदं वातापि गणपतिं भजे भूतादिकं सेवितचरणं भूतभौतिक प्रपञ्चभरणं वीतरागिणं विनुतयोगिनं विश्वकारणं विघ्नवारणं वादापि गणपतिं भजे मुस्तफा दिनी वनुसुने दिनी सदा निन्ने शरणं दिनी मुस्तफा नमपदनि मुस्तफा सनि धनि धनि रवम गमपदनि मुस्तफा
காத்திருக்கேன் வேலி ஓரம் உனக்காக, என்னை ஏமாத்த பாக்குறியே எதுக்காக? இந்த வாத்தியத்தை வாசிக்கிறேன் உனக்காக, நீயும் வந்தாடு என் முன்னே கணக்காக. காத்திருக்கேன் வேலி ஓரம் உனக்காக, என்னை ஏமாத்த பாக்கிறியே எதுக்காக? இந்த வாத்தியத்தை வாசிக்கிறேன் உனக்காக, நீயும் வந்தாடு என் முன்னே கணக்காக. வெற்றிலையும் வாக்கு வச்சு யாரும் அழைக்கல. ஆள நல்லா புரிஞ்சுட்டான அலட்சியமா பேசுறேன், ஆள நல்லா புரிஞ்சுட்டான அலட்சியமா பேசுறேன். அப்புறனா அதை அழைச்சா பயந்து நீயும் ஓடுவேன், அப்புறனா அதை அழைச்சா பயந்து நீயும் ஓடுவேன்.
முடியில் இருக்கும் பாம்பே இப்போ பாவாயி தலைவேலே வந்த பாம்பே பரமசிவன் முடியில் இருக்கும் பாம்பே பாவாயி தலைவேலே வந்த பாம்பே ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே மாசில்லா கண்ணியே மாதாவே உண்மே நேசமில்லாதவர் நீசரேயாவார் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே மாசில்லா கண்ணியே மாதாவே உண்மை நேசமில்லாதவர் நீசரேயாவார் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே மூதாதையர்த்தி முற்பவமற்றாய் ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே மூதாதையர்த்தி முற்பவமற்றாய் ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே தாயே நீயானதால் தாவரித்தே நீ நேசம் வைத்தாழ்வது நின் கடமை